ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பாலக்கீரை. ரொம்ப ஈஸியும் கூட, குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தங்கமேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலக்கீரை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தட்டி வச்சுருக்கிற பூண்டு அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதிலே போட்டுருங்க. பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கீரையை எடுத்து போட்டுடலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு கீரையை போட்டுருங்க. கீரையை ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கீரை உருளைக்கிழங்கு ரெண்டுமே கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு டிஃபன் இது கொடுத்து அனுப்பலாம். இந்த கீரையில் மட்டும் தான் செய்யணுன்ட்டு எல்லா கீரையிலையும் இது செய்யலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் உங்களுக்கு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.